வணக்கம். இந்த வீடியோல சபரிமலை கோயில்ல டோலி உருவான கதையை பத்தி பார்க்க போறோம். ஐயப்பனுக்கு புதுசா மாலை போட்டு போற கன்னிச்சாமிகளுக்கெல்லாம் இந்த டோலியை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதுலயும் இந்த டோலியை தூக்கி வரவங்க டோலி டோலின்னு சத்தம் போட்டுக்கிட்டு நம்மளையெல்லாம் முந்தி ஓடுவாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது இன்னும் அதிசயமாவே இருக்கும். அப்ப நமக்கு தோணும், நம்ம குருசாமி பூரா கதையும் சொன்னாரு, இந்த டோலி சபரிமலையில இருக்கிறத பத்தி சொல்லாம விட்டுட்டாரேன்னு தோணும். புதுசா வர்ற சாமிகள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸான சாமிகள் ஐயப்ப சாமியை பார்க்கறது எம்புட்டு கஷ்டம் தெரியுமா, மலை ஏறுறது அம்புட்டு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மாலை போட்டு பஜனை பாட போறப்பெல்லாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த பாத பலந்த ஐயப்பா தேக பலந்த ஐயப்பான்னு பாட்டு பாடியிருப்போம். இங்க என்னடான்னா ஒரு ஆளை சேர்ல உட்கார வச்சு 4 ஆளுக மலை மேல வரைக்கும் தூக்கிட்டு போய் விட்டுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா டோலியில போறவங்க யாருன்னு பார்த்தா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, சில பேர் மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க. அதனால அவங்கெல்லாம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு டோலி இல்லாம மலை மேல ஏறவே முடியாது. அதுக்காகத்தான் இந்த டோலி முறையே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா டோலிங்கிற இந்த வழக்கம் எப்ப இருந்து சபரிமலையில தொடங்கப்பட்டுச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆனானப்பட்ட பந்தள ராஜவம்சத்துல வந்தவங்களா இருக்கட்டும், ஐயப்ப சாமி கூடவே வாழ்ந்த அவருக்கு களரி சொல்லி கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க யாருமே டோலிய அந்த பழங்காலத்துல இருந்தே பயன்படுத்தினதே கிடையாது. அவங்கெல்லாம் வயசாகி போச்சுனா கூட ஐயப்பனை மலை ஏறி தரிசிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஐயப்பனுக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு ஐயப்ப சாமியை கும்பிட்டு வந்தாங்க. டோலியையோ பல்லக்கையோ பயன்படுத்தி அவங்க மலை மேல ஏறி போய் சாமி கும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைக்கல. அப்படின்னா யாருதான் முதல்ல இந்த டோலியை பயன்படுத்தி சபரிமலை கோயிலுக்கு போனாங்க? எப்ப இருந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த வழக்கம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா வி.வி. கிரி அதுக்கு முன்னால கேரளாவுக்கு கவர்னரா இருந்தாரு. அப்படி அவர் கேரளாவுக்கு கவர்னரா இருக்கும்போது அவருக்கு 66 வயசாயிருச்சு. 1960 வருஷம். அந்த சமயத்துல சபரிமலை மேல போய் ஐயப்ப சாமியை எப்படியாவது தரிசிக்கணும்னு அவருக்கு ஆசை வந்திருக்கு. ஆனாலும் 66 வயசாகி போச்சு. 45 கிலோமீட்டர் எருமேலியிலிருந்து கிளம்பி சன்னிதானம் வரைக்கும் அந்த பெரிய வழி பாதையில அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த வனாந்தரத்துக்குள்ள அந்த கல்லு முள்ளையும் மேடுகளையும் தாண்டி கண்டிப்பா அவரால் போய் சாமியை தரிசிக்க முடியாதுன்னு அவருக்கு தோணுச்சு. அதனால எருமேலியிலிருந்து கிளம்பி போற பெரிய வழி பாதை வழியா போகாம இப்ப நிறைய பேர் பயன்படுத்துறமே பம்பால இருந்து அப்படியே மலைக்கு ஏறிடுவோம் சின்ன வழிப்பாதை, அந்த பாதையே வி.வி. கிரி ஐயாவுக்காகத்தான் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பம்பையிலிருந்து சின்ன வழி பாதையில ஏறி போனா கூட செங்குத்தான நீலிமலை எல்லாம் தாண்டி போகணும், கண்டிப்பாக அவரால் போய் சேர முடியும்னு அவருக்கு தோணல. அதனால எப்படி ஐயப்பனை தரிசிக்க முடியும்னு அவர் கலந்து ஆலோசிக்கும் போது அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பண்ணையார் ஜமீன்தார்கள் அவங்களை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நாற்காலியில 2 பக்கமும் கம்புகளை கட்டிக்கிட்டு 4 மனுஷங்க அவங்கள சுமந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியான அந்த டோலி முறைய ஏன் ஐயப்ப சாமி கோயிலுக்கு மலை ஏறுறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சு தன்னை யாராவது டோலியில வச்சு ஐயப்ப சாமியை கொண்டு போய் காட்டுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல டோலி தூக்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இது மாதிரி ஐயப்ப சாமியுடைய கோவிலுக்கு மலை மேல ஒருத்தரை டோலியில வச்சு கொண்டு போனா ஐயப்ப சாமி நம்ம மேல கோவிச்சுக்குறாரோன்னு பயந்துருக்காங்க. அந்த சமயத்துல தன்னை ஐயப்ப சாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய டோலி தூக்கக்கூடிய அந்த 4 தொழிலாளிகளுக்கு சில குறிப்பிட்ட சலுகைகளை ஐயா வி.வி. கிரி தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமாக அவரை டோலியில சுமந்து கொண்டு போய் ஐயப்ப சாமியை தரிசிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 6 வருஷங்கள் கழிச்சு 1966 தான் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த டோலி முறையை மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வருது. உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்காக 10 டோலிகளை முதல் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட டோலிகள் தான் பெருகி போய் இப்ப 100 கணக்கில் இருக்கு. இந்த டோலியில ஏறி ஐயப்ப சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு ட்ரிப்புக்கு மேல போய் கீழே வர்றதுக்கு 4200 ரூபாயை தேவசம் போர்டு பிக்ஸ் பண்ணி
பண்ணிருக்கு. என்னதான் தேவசம் போர்டுடைய கண்ட்ரோலுக்குள்ள இந்த டோலி வழக்கமானது இருந்தாலும் இந்த டோலியை சுமந்து போறவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி தான். இப்படி டோலி சுமக்க வரவங்க அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து போலீஸ் கிட்ட ஒரு சர்டிபிகேட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஹெல்த் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வந்து இந்த தேவசம் போர்டு கிட்ட அவங்கள ஒரு தொழிலாளியா பதிவு பண்ணி ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் டோலி தூக்க முடியும். இப்படி டோலி தூக்குறவங்க ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா 200 ரூபாயை திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கொடுத்துடணும்னு சொல்லப்படுது. 1991 தான் இந்த பாதையானது கொஞ்சம் சீரமைக்கப்பட்டு கொஞ்சம் படிகள்லாம் போடப்பட்டு சில இடங்கள்ல கான்கிரீட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னால எல்லாம் இந்த சின்ன வழி பாதையிலையும் பூராமே கல்லு முள்ளு மேடு தான். அத்தனையும் தாண்டி தான் இந்த டோலி தூக்குறவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் சாமிக்கு வேண்டுதல் போட்டு எருமேலியில இருந்து மேல வரைக்கும் சன்னிதானம் வரைக்கும் 45 கிலோமீட்டர் சரியான காட்டு வழிப்பாதை பெரிய வழிப்பாதையில கூட டோலியில வருவாங்கன்னு சொல்லப்படுது. அவங்கெல்லாம் 20,000 இருந்து 30,000 வரைக்கும் ரேட் பேசி அந்த மாதிரியும் சாமியை தரிசிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. அப்போ டோலி முறை வந்தது 1960ல விவி கிரி ஐயா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தானா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு முன்னால அரச குடும்பத்தை சேர்ந்த யாராவது டோலியில போய் ஐயப்பனை தரிசிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா 1942வது வருஷத்திலேயே திருவிதாங்கூர் மன்னர் உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்மா அவருடைய சகோதரர் இவங்க 2 பேரும் திருவனந்தபுரத்துல இருந்து பீருமேடு வண்டி பெரியார் வரைக்கும் கார்ல வந்து இறங்கி அங்க இருந்து ஐயப்ப சாமியை தரிசிக்கிறதுக்காக நடந்தே போனாங்கன்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல அவங்களோட தாயார் சேது பார்வதி அம்மையாரும் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த அம்மையாரை மட்டும் டோலியில வச்சு மேல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி போயிருந்ததுனால 14 மைல் தூரம் கண்டிப்பாக அவங்க நடந்து கஷ்டப்பட்டு மலையேறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்கள டோலியில தான் கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் உண்மையா கூட இருக்கலாம். இப்படி சபரிமலைக்கு போய் சேர்ந்த மன்னர் அவருடைய சகோதரர் அவருடைய அம்மா அவங்கெல்லாம் சபரிமலையில ஒரு நாள் முழுக்க தங்கி இருந்தாங்கன்னு இவங்க இருமுடி கட்டி போகாததுனால 18 படிகள் வழியா சாமியை போய் தரிசிக்காம பின்புறம் வழியாக போய் சாமியை தரிசிச்சாங்கன்னு குறிப்புகள்ல சொல்லப்படுது. எது எப்படியோ ஐயப்ப சாமியை எப்படியாவது தரிசிச்சிடணும்னு ஆசைப்படக்கூடிய வயசானவங்களுக்கு கடைசி காலத்துல ஒரு புண்ணிய மாதிரி அவங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஐயப்ப சாமியை தரிசிக்க வைக்கிற இந்த டோலி தொழிலாளர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த சேவை செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணமா இப்போ சாமியாகி போன நம்ம எஸ்பிபி ஐயா கூட அவரை சபரிமலைக்கு தூக்கிட்டு போன டோலி தொழிலாளர்களுடைய காலிலேயே விழுந்து அவங்களுக்கு அந்த நன்றியை தெரிவிச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.